ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரியாஸ் கிரானிக்கல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பிஸ்கெட் நம்ம மைதா மாவில் செய்வோம். இன்றைக்கி நான் மைதா மாவில் செய்யலை, நான் ஓட்ஸ் ஃப்ளாரில் செஞ்சு காட்ட போகிறேன். ஓட்ஸ் ஃப்ளார் இல்லை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வீட்டில் எந்த விதமான ஓட்ஸ் இருந்தாலும் சரி, இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனா நார்மல் ரோல்டு ஓட்ஸ் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஜென்ரலாக மைதாவில் பண்ணுறதை விட நீங்கள் ஓட்ஸ் ஃப்ளாரில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. வீட்டில் கிட்ஸுங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் பிஸ்கெட் செஞ்சு தர மாதிரி இருந்தால் இந்த ஓட்ஸ் ஃப்ளாரில் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஓட்ஸ் ஃப்ளார் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம், அதே டேஸ்ட்டாக வரும். மைதா கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நான் அதே மாதிரி இன்றைக்கி ஏர்ஃப்ரையரில் தான் செஞ்சு தரப்போங்க. எப்படி பிஸ்கெட் செய்கிறதுன்னு வாங்க வீடியோ. அதுக்கு முன்னாடி என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். ஓட்ஸ் ஃப்ளார் நான் 1 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 20 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் மொத்தமாக தேவையான ஐட்டமே. இன்றைக்கி நமக்கு மகிழினி தான் செஞ்சு கட்ட போகிறோம் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி 20 கிராம்ஸ் பட்டரை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல சர்க்கரை, அதை நம்ம பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 2 to 3 மினிட்ஸ். அதே கொஞ்சம் அந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விட் மாதிரி வரும். பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தால ஓட்ஸ் ஃப்ளார், அதை சேர்த்துக்கோங்க. 1 கப் ஓட்ஸ் ஃப்ளார் அதை சேர்த்துட்டு, அது கூடவே ஆல்ரெடி நம்ம தேங்காய் எடுத்து வச்சோம்ல துருவின தேங்காய், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தால பாலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்ட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு. பால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு, அதனால நான் பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இது மாதிரி கிராக் விழுந்த மாதிரி தான் இருக்கும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கையில் எடுத்துகிட்டு பிஸ்கெட் ஷேப்பில் நீங்கள் தட்டி வச்சுருங்க எல்லாத்தையுமே. மகிழினி கைக்கு இது க்ளே மாதிரி தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல, அவள் இஷ்டத்துக்கு ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு சில பிஸ்கெட் பார்த்திங்கன்னா ஷேப்பே ஏடாகூடமாக தான் இருந்தது. எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் ஏர்ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஏர்ஃப்ரையரில் கேக் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதிலே வச்சு கூட பிஸ்கெட்டும் கூட பேக் பண்ணிக்கலாம். காட்டுறேன் பாருங்கள். இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன டைமிங்ன்ட்டு அதிலே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இதில் நான் கேக் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 16 to 20 மினிட்ஸ் போட்டிருக்கு, ஆனால் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கீ இல்லைனா பட்டர் தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பிஸ்கெட், அது ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே லைன் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கேப் வர மாதிரி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஏர்ஃப்ரையரை. உங்கள்கிட்ட ஏர்ஃப்ரையர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்க இட்லி பாத்திரமோ இல்லை குக்கரோ கூட கீழே நீங்கள் உப்பு போட்டுட்டு பேக் பண்ணுற மெத்தட்லேயே இது ட்ரை பண்ணிங்கன்னா கூட இது சூப்பராக வரும். நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், எல்லாம் நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. கலரும் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் மாறி வந்துருச்சு. சூப்பர், நைஸ்.
நல்லா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.